ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லிசா பிரேசி கிரேஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால விமன்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து 3 விதமாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ஸ், ரெண்டாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மூணாவது வந்து விமன்ஸ். 3 விதமாக இருக்காங்க. இதில் ஜென்ஸ் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுங்கிற வேறு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுங்கிற வேறு, விமன்ஸ் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுங்கிறது வேறு. இப்போ விமன்ஸ் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து மேரிட் கேர்ள்ஸாக இருந்தால் ஹஸ்பண்ட் பர்மிஷன் வேணும், அன்மேரிட் கேர்ள்ஸாக இருந்தால் பேரண்ட்ஸ் பர்மிஷன் வேணும். இவங்க 2 பேர் பர்மிஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க சம்மதம் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட முழு கான்சன்ட்ரேஷனையும் இந்த சோஷியல் மீடியாவில் செலுத்த முடியும். இவங்க பர்மிஷன் நம்மளுக்கு ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க பர்மிஷன் இல்லாமல் பெண்கள் வந்து தயவுசெய்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் ஏதாட்டும் சோஷியல் மீடியா மூலியமாக வருது, இல்லை ஏதாட்டும் ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா நம்மளுக்கு வந்து ஹஸ்பண்ட் தான் நாளைக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. மேரிட் ஆகிறவங்களுக்கு பேரண்ட்ஸ் தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு பேக் போனாவோ இல்லை இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறவங்களாவோ மேரிட் ஆனவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருப்பாங்க, அன்மேரிட் ஆனவங்களுக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க 2 பேருடைய பர்மிஷன் வெரி இம்பார்ட்டன்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு. விமன்ஸ்க்கு இப்போ ஹஸ்பண்டோட பர்மிஷன் வாங்கியாச்சு, அன்மேரிட் ஆனவங்க பேரண்ட்ஸோட பர்மிஷன் வாங்கியாச்சு. இப்போ நல்லபடியாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. நம்ம நல்லா ரீல்ஸ் போடுறோம், ஷார்ட்ஸ் போடுறோம், எல்லாமே நம்ம நல்லா செய்கிறோம். ரெகுலருக்கு நல்ல வியூஸ் வருது, சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க. இப்போ நம்ம ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ண என்ன ஆகும்னா, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு ஐடியா இருக்கட்டும், நம்ம ரெகுலராக வீடியோ போட நம்மளுடைய வீடியோ வந்து பூஸ்டப் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அது வந்து நிறைய ஆடியன்ஸை போய் ரீச் ஆகும். அது ரீச் ஆகும்போது நம்மளுக்கு நம்ம ஃபேஸ் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும். இப்போ இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம வீடியோ ரொம்ப ரீச் ஆகிக்கிட்டு இருக்கு. சடனாக நம்ம வீடியோஸை நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷனோ இல்லை நியர்பை ஹாஸ்டலவங்களும் நம்ம வீடியோ பார்க்கும்போது பரவாயில்லப்பா, இது இன்னார் மக இன்னார் ஒய்ஃபு, பரவாயில்ல இவ்வளோ டேலண்டாக இருக்கலாம், நல்லா ஆக்டிங் பண்ணுறாளே, நல்ல இதெல்லாம் பண்ணுறாளே, சரி பரவாயில்ல இவ்வளோ ஒரு டேலண்ட் அவளுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறவங்க ஒரு ரகம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொருடைய மக வீடியோவில் வரா, இன்னொருடைய ஒய்ஃப் வீடியோவில் வரா, எப்படி வந்தால் ஹஸ்பண்ட் எப்படி இதுக்கு பர்மிஷனா அப்படி சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க ஒரு ரகம். அவங்க டிஸ்கரேஜ் பண்ணிவிட்டு வீட்டிலே இருந்தால் பரவாயில்லங்க, நேராக என்ன செய்வாங்க, நம்மளும் சொல்ல மாட்டாங்க, நேராக நம்ம ஹஸ்பண்ட்டையும் நம்ம பேரண்ட்ஸ்கிட்டே என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னுடைய மக வீடியோவில் வரா நாங்கள் பார்த்தோம், உன்னுடைய ஒய்ஃப் வீடியோவில் வரா நாங்கள் பார்த்தோம், இதெல்லாம் நல்லதுக்கு இல்லையே, இது நல்ல பிள்ளைங்களுக்கு அழகு கிடையாது, நல்ல குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இது அழகு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம ஹஸ்பண்டை போய் நம்மளால கம்ப்ளைண்ட் பண்ணுறது. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவங்களே என்ன சொல்லுவாங்க மனசுக்குள்ளே, பெரிய அழகின் நினப்பு, மூஞ்சு முகரை மாதிரி இவ முகரைக்கு ஆக்டிங் பண்ணுறதுக்கு ஆசை வந்துட்டு போல், படம் நடிக்க ஆசை வந்துட்டு போல், இவ ஒரு ஆளுமே இவ சோஷியல் மீடியாவில் வந்து இது பண்ணுறா வாங்குறான்னு நம்மளை வந்து பேசுவாங்க, வேறு விதமாக பேசுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், இவங்க பேசுகிறத நம்ம காதிலே வாங்கக்கூடாது. பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. பேசுகிறவங்கள பற்றி நம்ம ஒரு பொருட்டாக எடுத்தோம்னா அந்த உலகத்தில் உயிர் வாழவே முடியாது. அவங்க பேசுகிறத நம்ம ஒரு காதிலே வாங்கக்கூடாது. இன்றைக்கி அவங்க டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க வந்து நாளைக்கு நம்ம ஒரு கஷ்டப்படும் போதோ நம்மளுக்கு ஒரு ஏதாட்டும் ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும்போதோ அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக நிற்க போகிறது கிடையாது. நம்மளுக்கு சப்போர்ட்டாக நிற்க போகிறது நம்மளுடைய ஹஸ்பண்ட், நம்மளுடைய பேரண்ட்ஸ். இவங்க 2 பேர் மட்டும்தான். இவங்களுடைய பர்மிஷன் இருந்தால் போதும், வேறு யார் பர்மிஷன் நம்மளுக்கு தேவையில்லை. இவங்க 2 பேர் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இவங்க நம்மளோட ஹஸ்பண்டோ பேரண்ட்ஸோ முழு பர்மிஷன் கொடுத்து நீ பண்ணுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னங்க வேணும்? வேறு டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க நம்ம வீடியோவை பார்ப்பாங்க, ரெகுலராக பார்ப்பாங்க, அவங்களுக்கு அந்த இது பிடிக்கும். ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் பண்ண மாட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு தினம் பார்ப்பாங்க, ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடுவோம் பார்த்தீங்களா, அதனால் அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. நம்மள்ட்ட வந்து சொல்லுவாங்க டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க, நீ இந்த வீடியோ போடாத வாங்காத. நம்ம கேட்கலன்னா நம்ம ஹஸ்பண்டை போய் சொல்லுவாங்க, நம்ம ஹஸ்பண்டு கேட்கலன்னா 4 நேரம் சொல்லுவாங்களா, 5 நேரம் சொல்லுவாங்களா, அதுக்கப்புறம் அவங்க வாயை அவங்களே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பார்ப்பாங்க இன்ஸ்டாகிராம்லையா யூடியூப்லேயே நம்ம ஐடியா எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ லைக்ஸ் வந்திருக்காது. ஏன்னா நம்ம அப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்போம். லைக்ஸ் வந்திருக்காது, வியூஸ் வந்திருக்காது, சப்ஸ்கிரைப் வந்திருக்காது.
கொஞ்ச நாளைக்கு சிரிப்பாங்க நம்மளை பார்த்து. இவ முகர கடைக்கு இதெல்லாம் வராது, லைக்ஸ் வராது, சப்ஸ்கிரைப் வராது, வியூஸ் வராது, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு யார் இவளுக்கு போடுவா அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு சிரிப்பாங்க. நம்மளுக்கு ஒரு நாள் வரும், நம்ம முன்னேறுவோம், நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம், நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க, லைக் வரும், வியூஸ் வரும், எல்லாமே வரும். நம்ம நாளைக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அவங்களே நாளைக்கு சொல்லுவாங்க, பரவாயில்லையே இன்னொருடைய ஒய்ஃப் இன்னொருடைய மகன் இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாலே பரவாயில்ல, நம்ம என்னமோ நினச்சோம், பரவாயில்ல. அதே டிஸ்கரேஜ் பண்ண வாய் போய் நாளைக்கு நம்ம ஹஸ்பண்ட்டையோ நம்ம பேரண்ட்ஸ்டையோ பரவாயில்ல மகன் இவ்வளோ தூரம் வந்துட்டாலே பரவாயில்லன்னு சொல்கிற நாள் வரும். அப்படி நிறைய பேர் லைஃப்பில் நடந்துருக்கும். இப்போ நான் சொல்கிறது எல்லாம் உமன்ஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இது நடந்துருந்துச்சு, ஆமாம் சிஸ்டர் எனக்கும் இது நடந்துச்சு, நானே இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அனுபவித்தேன். ஒரு சில பேருக்கு ஹஸ்பண்ட் ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சில பேருக்கு ஹஸ்பண்ட் இல்லை அவங்க யூடியூப் சேனலில் க்ளோஸ் பண்ண வச்சுருவாங்க. நிறைய பேர் அப்படி யூடியூப் சேனல் க்ளோஸ் பண்ணிவிட்டு தன்னுடைய டேலண்ட்டை வெளிக்காட்ட முடியாமல் யூடியூப் சேனல் க்ளோஸ் பண்ணிவிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. சில ஹஸ்பண்டுக்கு இல்லை என்ன நாள் பண்ணு நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுறவங்க உமன்ஸும் இருக்காங்க, மேரிட் ஆனவங்க அன்மேரிட் ஆனவங்க இருக்காங்க. சப்போர்ட் பண்ணாதவங்க யூடியூப் சேனலில் ஒரு வீடியோஸோ ஒரு ரீல்ஸோ எதுவுமே போட முடியாமல் வீட்டில் அப்படியே ஸ்டக்காகி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் யாரால் வந்ததுன்னா அந்த 4வது ஒரு முகமுறைக்குள்ள டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க, அவங்களால இந்த ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கும். நான் இதில் சொன்ன ப்ராப்ளம்ஸ் அவ்வளவுமே என்னுடைய ரியல் லைஃப்பில் நடந்திருக்கு. நானும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில நாள் வீடியோ போடுவேன், எனக்கு இப்படி ப்ராப்ளம்ஸ் வரும், நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். சரி அடுத்து நம்ம வீடியோஸ் போடுவேன், அப்புறம் ப்ராப்ளம்ஸ் வரும், ஸ்டாப் பண்ணிடுவேன். ஆனால் இந்த ட்ரிப்பு என்னுடைய அப்படி சொல்லி எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இவ்வளோ ப்ராப்ளம்ஸை தாண்டி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போடுறோம். சோஷியல் மீடியா அவ்வளோ சீக்கிரமாக நம்மளை வீடியோஸ் போட விட்டுரும். சோஷியல் மீடியாவில் நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ ப்ராப்ளம்ஸையும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபேஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோஸ் போடுவோம். இந்த வீடியோஸ்க்கு இந்த பேட் கமெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்களே, நம்ம போடுற வீடியோஸ்க்கு 1000 பேட் கமெண்ட்ஸ் வரும். நீ குண்டாக இருக்க, ஒல்லியாக இருக்க, அழகாக இருக்க, கருப்பாக இருக்க, கலராக இருக்க, இப்படின்னா 1000 பேட் கமெண்ட்ஸ் வரும். நம்ம ஹஸ்பண்டை பற்றி பேட் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. வீட்டில் 1000 பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நாங்களும் வீடியோஸ் போடுறோம். நாங்கள் வீடியோஸ் போடுறது எங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், பேரண்ட்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், நாங்களும் ஒரு பேக் போனாக இருக்கணும் இந்த சொசைட்டியில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி தான் நாங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணி டேலண்ட்டை வெளிக்கட்டுறதுக்கு ஒல்லியோ குண்டோ கலரோ கருப்போ குட்டையோ நொட்டையோ தேவையில்லை. அம்மா கல்யாணம் முடிஞ்சிட்டு நீ இப்படி ஆடிக்கிட்டு இருக்க, 3 பிள்ளைக்கு அம்மா நீ இப்படி ஓடிக்கிட்டு இருக்க பாடிக்கிட்டு இருக்க, அதை அடுத்தவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, இவ்வளோ கேவலமாக பேசுவாங்க அப்படின்னு நம்ம ரிலேஷன்ஸ் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நியர்பை உள்ளவங்க கண்டிப்பாக பேசுவாங்க. அதெல்லாம் உண்மையிலே நான் சொல்கிறேன், நீங்கள் காதுலேயே வாங்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் அதை காதில் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. நம்மளோட ஹஸ்பண்டோட பர்மிஷன் மட்டும் இருந்தால் போதும். நம்ம இந்த எங்கேனாலும் வெளியே எத்தனை நாளும் செஞ்சுட்டு வந்துடலாங்க.